பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இவன் நம்மளை நெருங்க கூட விட மாட்டேங்கிறான். நம்மள என்ன, எந்த பொண்ணு மேலே அவன் கண்ணு கூட தப்பா போக மாட்டேங்குது. இனியாவை தவிர எந்த பொண்ணையும் அவன் டச் பண்ணி கூட பேசுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இது அவன் என்ன, வீட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்ருதி, ஏதாவது நீ பண்ணியே ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் இருந்துடாத. எப்போ வேணா நீ மாட்டலாம். ஆனா அன்பு இந்த விஷயத்துல வீக் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் நினைச்சதை பண்ண முடியும்? ஆனா அன்பு மட்டும் இந்த விஷயத்துல வீக்குன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயம் கிடைச்சா போதும். ஈஸியா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். இந்த வீட்டுல தனியா நின்று யோசிச்சுட்டுனா கூட வேற ஏதாவது டவுட் வந்துடும். மெயினா இந்த ஆர்த்தி இந்த கிழவிக்கு தான் வேற வேலையே இல்லை. வர வர ஏன் பாட்டி, உன் பேரனுக்கு பொண்டாட்டி என்ன தனியா நின்று கனவு கண்டுகிட்டு நிக்கா? எப்ப பார்த்தாலும் ஒரு முக்கிலையா போய் நின்று யோசிச்சுக்கிட்டு நிக்கா. ஏட்டியா பியாத்தியா பேரனு கூட இங்க வெளியெல்லாம் போனா? ஓகோ செல்ல போனுக்கு இப்ப நம்பிக்கை இருக்கா உன் பேரனுக்கு இனியாதான் பொண்டாட்டியா வருவானு? பியார பின்ன நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். என் பியாரனுக்கு இனியாதான் பொண்டாட்டி. தண்ணியில் எழுதி வச்சதுக்கு சமம் இது. நீ பியானா பாரு, இந்த சுருட்டையாவது பரட்டையாவது வந்த வழி கூட தெரியாம தடம் தெரியாம போதான் போறா. என் பேர பொண்டாட்டி இனியாதான். நீ இங்க எப்படி நினைச்சிட்டு இரு செல்லு. அந்த சுருட்டை காலையில இருந்தே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கு. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? பாட்டி, ஒருவேளை இவள அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேண்டான்னு சொல்லியிருப்பானோ, அதனாலதான் நம்ம அன்பை கட்டிக்க போறாளோ? என் பியாரன் கால் தூசுக்கு வத்தி யார் வாழாட்டி. சுருட்டைக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்ல போனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு கூட நமக்கு ஒழுங்கா தெரியல. கேட்டி கோயிலுக்கு நேர்ந்த இல்ல, திங்காம இருக்க போறேன் தூங்காம இருக்க போறேன்னு அது செம்மையாட்டு செஞ்சுட்டு வரியா? அதான் பாட்டி, ஏட்டி சும்மா இருந்த ஆண்டவனை நீ தான் கூப்பிட்ட. நான் திங்காம இருக்க, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு. பாட்டி, அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அதனால நான் வேற நேர்த்தி கடன் வச்சிருக்கேன். கடவுள் என்ன உன் குழந்தையாட்டி? இது இல்லைன்னா வேற ஒண்ணு குட்டி ஏமாத்ததுக்கு அவன் வேற என்ன நேர்த்தி கடன் வச்சிருக்கேன்? செல்லும், வேளாங்கண்ணி கோயிலுக்கு உங்களை கூட்டு போய் உங்க தலைக்கு ஒரு மொட்டை போட்டேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் தான் கிடைச்சேன் உனக்கு. உன் தலைக்கு மொட்டை போட வேண்டியதானே? உனக்கு என்ன பிரச்சனை செல்லும்? உன் புருஷன் தான் மேல போய் சேர்ந்தாச்சே. ஆகாஷ் என்ன பார்க்க வேண்டாமா? பார்க்க மாதிரி இருந்தா பாப்பாய். இவ எங்கேயாவது சிலிப்பிக்கிட்டு தெரியா? செல்லு கூப்பிடு கூப்பிடு. என்னத்துக்கிட்டி? சும்மா கூப்பிடு. அவ வாய கலர்னா ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அவ வாய கலர்னா என்ன வாய்க்குள்ள இருந்து புதையில வரப்போகுது. செல்லு கலரி பாப்போம், ஏதாவது நமக்கு தேவையானது கிடைக்குதான்னு பாப்போம். இப்படி உட்காரு. எதுக்கு சும்மா சும்மா என்ன சுருட்ட சுருட்டன்னு கூப்பிடுறீங்க? அழகா ஸ்ருதின்னு எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. எல்லாம் 4 வருஷத்துக்கு முன்ன பிறந்த என் பியாத்திக்கு கூட வாயில வர மாதிரி தான் பேர் வச்சிருக்கீங்களான்னு. பியாருன்னா எல்லோல வயசு காலங்களும் கூப்பிட மாதிரி இருக்கணும். சுரு கிலோன்னு பியார வச்சா எங்க வாய்க்குள்ள எல்லாம் வருமா? ஏன் பாட்டி, ஜெஷோனா ஸ்னோலின் ஷோய வருது இஸ்ஸ வருதுல்ல உங்களுக்கு. அப்போ ஷோ வருதோ சூ வருதோ? பியாருன்னா வயசு காலங்களோட வாயில நுழையணும். உன் பியாரு சுருட்ட சுருட்டன்னா எனக்கு நுழையுது. நான் என்ன பண்ண? சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? சொல்லு பாட்டி, கலெக்டர் கேட்காங்கல்ல. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. எனக்கு உங்க கூட பேசுறதுக்கெல்லாம் ஆசையே இல்ல. ஏமா சுருட்டேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உன் அப்பா அத்தாலாம் உன்னை கண்டுக்க மாட்டாங்களா? ஏன் பாட்டி அப்படி கேக்குறீங்க? இல்ல கல்யாணத்துக்கு முந்தைய உன்னை கட்டிக்க போற வீட்டுல இப்படி டேரா போட்டிருக்கேன். உன் ஆத்தா அப்பா எல்லாம் உன்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்களா? நீ பாத்துட்டே இரு கலவி. இந்த வீட்டுக்கு நான் வந்ததை பண்ண போற வேலை ஒன்னு பரலோகம் அனுப்புறதுதான். அதெல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காளே, அவ முன்னமே என்ன பரலோகம் அனுப்புறதுக்கு பிளான் போட்டாச்சு. கிழவி என்ன மனசுல நினைக்கிறதே அப்படியே சொல்லுது. என்ன வீட்டுக்கு வந்ததும் இந்த கிழவியை போட்டு தள்ளணும் தானே யோசிச்சேன். ஐயோ பாட்டி, நான் போய் அப்படியெல்லாம் உங்களை நினைப்பேனா? இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு அம்மாடி, பார்த்தாச்சு. உன் அப்பா அத்தால உன்னை நல்லா பாத்துக்க மாட்டாவளோ? அப்படியெல்லாம் இல்லையா? இல்ல, எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைகளோ வளருது. பொம்பளை பிள்ளை விடு, எங்க வீட்டு பிள்ளை இசையா இந்த சாம் பையன் ரெண்ட என்னமா காதலிச்சுதோன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவுக்கு இந்த சாம் சின்ன வயசுல இருந்தே அன்புக்கு ஃப்ரெண்டு. எங்க இசையை காதலிக்க முந்தி அன்பு கூட தூங்கி இருக்கான், அன்பு கூட இந்த வீட்டுல இருந்திருக்கான். ராத்திரி அன்பு கூட இங்கே தூங்கி இருக்கான். ஆனா என்னைக்கு என் பியாச்சி இசை மேல அவனுக்கு விருப்பம் வந்ததோ அன்னில இருந்து இங்க வருவான் போவான். 6 மணி 7 மணி ஆச்சா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவான். ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கே தெரியுது கட்டிக்க போற பொண்ணு இந்த வீட்டுல இருக்கான். ஒரு நேரத்துக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியே பாக்கியே தப்பா சொல்லுவாவனு. நீ பொண்ணு தானே, இந்த வேதாச்சலம் கலவனுக்கு ஒரு அறிவு கிடையாது, விவரம் கிடையாது. பாட்டி, இத மட்டும் நான் தாத்தா கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? பாட்டி, நான் சொன்னேன்ல இது கோழி மூட்டி விடியதான் அப்படின்னு. நீ கோழி மூட்டி விட்ட உடனே வீட்டுல கோட்டை போட்டு 2ஆ பிரிஞ்சு இருந்துருவான்னு மட்டும் நினைச்சிடாத. அது ஏன் அத்தாங்காரன், அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க தான் ஒண்ணு.
கிழவிக்கு வயசானாலும் கொழுப்பு மட்டும் அடங்க மாட்டேங்குது. நான் உன்னைய உட்கார வச்சு செல்லம் போல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த கிழவன் கிட்ட சொன்னா என்ன ஆவேன் என்னைய மிரட்ட? ஏட்டி அந்த ஆளு முன்ன வச்சே நான் கிழவன் சொல்லுவேன். அதான் இவன் என்ன பாட்டி நேத்துக்கு பெஞ்ச மழையில வந்த காளான் இவெல்லாம் உன்னைய போட்டு கொடுத்து நீ இந்த வீட்டை விட்டு போக முடியுமா? என் அம்மா இவ்வளவு 2 பேரும் ஆசையா அதுதான் போலயே. பாட்டி நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னா இங்க இருந்தா நான் சேஃபா தான் இருப்பேன்னு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அது சரி இருந்தா சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆம்பளை பையன் சாம் அவனுக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. நாலு பூரா எங்க கிடந்தாலும் கட்டிக்க போறவ வீட்டுல இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் தெரியும் அவனுக்கு. நீ பொண்ணா இருந்துகிட்டு அதான் கேட்டேன். நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். தாத்தா என்ன இங்க இருக்க சொல்லியிருக்காரு. கிழவனுக்கு புத்தியில தீய வச்சாதான் சரியாகும். பாட்டி கேளு கேளு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி கேளு. ஆமா கேட்கன்னு தப்பா நினைக்காத. ஒன்னு யாராவது காதலிச்சு கலத்தி விட்டுட்டாவளா என்ன? ஏன் பாட்டி உங்க பேரனா இன்னும் 3 வாரத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க கேக்குற கேள்வியா இது? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என் பியாரனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நானும் எப்படி எல்லாமோ யோசிச்சு பார்த்துட்டேன் உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு. கல்யாணம் நாள் வேற நெருங்கிக்கிட்டே வருது. எங்களுக்கே பயமா இருக்கலாம். எதுலயே மாட்டாம என் பியாரனை கல்யாணம் பண்ணிடுவியா அப்படின்னு. அதான் கேட்க மக்கா அப்படி என்னத்தையாவது இருந்துன்னா சொல்லு. அதை கண்டுபிடிக்க இதை கண்டுபிடிக்க நாங்க களத்துல இறங்காம செல்லும் போல மாலை மரியாதையோட உன்னை வீட்டுக்கு அனுப்புவோம்ல. பாட்டி நீங்க இப்ப என்கிட்ட பேசின பேச்சுக்கு தாத்தா வந்ததுக்கு அப்புறம் அனுபவிக்க தான் போறீங்க. தாத்தா வந்தது நீங்க பேசின பேச்ச நான் சொல்லல. என் பேரு ஸ்ருதி கிடையாது. போயிட்டாலும் ஒருவேளை இவ பேர சுருட்டைன்னு மாத்த போறாளோ? போட்டி இவன் என்ன பச்சை குழந்தையா? சின்ன குழந்தைகள் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தாத்தா வரட்டு தாத்தா வரட்டு தாத்தா கிட்ட பேசிக்கிறேன் தாத்தா வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இப்போதைக்கு இந்த வீட்டுல அந்த கிழமை மட்டும் தான் இவளுக்கு சப்போர்ட். தாத்தாக்கு ஏன் பாட்டி வயசாவ மூளை எப்படி மலங்கிட்டு போகுது? ஏட்டி கிழமை மனசு தங்கம். நாம எல்லாரும் ஆசையும் அன்பு இனிய காலத்துல தான் தாலி கட்டணும்னு. எப்படியே சுருட்டை இந்த வீட்டுக்கு மருமகளா வரது நம்ம யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காத கோவத்துல நான் என்ன பேச மாதிரி எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அந்த சுருட்டை மனசு கட்டப்படப்படாதுன்னு சொல்லிட்டு கிழமை அப்படியே ஆறுதலா இருக்குது. மத்தபடி சுருட்டையால கிழமை பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு இல்ல சுருட்டை கேரக்டர் சரியில்லைன்னு மட்டும் இந்த கிழவனுக்கு தெரிஞ்சு பேரனுக்காண்டி என்ன வேணாலும் கிழமை செய்வாரு. என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு போட்டு இன்னைக்கு இவளுக்கு 4 தடவை காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். இவளுக்கு என்ன கேஸ் ப்ராப்ளமா? இது என்ன புதுசா இருக்கு? இல்ல பாட்டி வயசானவங்க தான் சும்மா சும்மா டீ போட்டு குடிக்கணும் காஃபி போட்டு குடிக்கணும் நினைப்பாவ. இவ எப்ப பார்த்தாலும் காஃபிலே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளுக்கு காஃபி பிரச்சனை எனக்கு என் பியார வாழ்க்கை பிரச்சனை. மது சொல்லு வீட்லதான் இருக்கியா? இல்ல மது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்படியா நீ எப்ப ஃப்ரீயாவ? இது சொல்லு. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அம்மா வாட்ஸ்அப்ல எதுக்கு இவனுங்க 2 பேர் போட்டோ அனுப்பியிருக்கா? இவனுங்க 2 பேர்னா இவங்க உனக்கு முன்னமே தெரியுமா? என்னடி விளையாடுறியா? உனக்கு தெரியாத மாதிரியே கேக்குறேன். இல்ல ஸ்வீட்ல நிஜமாவே எனக்கு தெரியாது. அது சரி உனக்கு என்னதான் ஞாபகம் இருந்திருக்கு? அப்புறம் மது நாளைக்கு நான் கன்னியாகுமரி வர போறேன். இங்கயா? இங்க யார பாக்கடி வர? தெரியலடி மெடிக்கல் கேம்ப் ஏதோ நடத்துறாங்களாங்க. சரி நீ எதுக்கு இழுக்கிற? இல்ல மேல சொல்லு ஏதோ நடத்துறாங்களாம். நம்ம காலேஜ் சீனியர்ஸ் கூட அங்க இருக்காங்கடி. நீ இப்ப 2 போட்டோ அனுப்புனேலாம் அவங்க 2 பேரும் கூட அந்த கேம்ப்ல தான் இருக்காங்க. சரி ஆள் ரொம்ப கம்மியா இருக்கான். 40 நாள் கேம்ப் நடத்துறாங்க போல. நிறைய கிராமம் அங்க இருக்கான். சோ ஆள் கம்மியா இருக்காங்க வர முடியுமான்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி நீ எதுக்கு சிரிச்சுட்டே இருக்க? சும்மாதான் ஸ்ரீபின். நீ கன்னியாகுமரி வந்தா எங்க ஸ்டே பண்ண போற? அதெல்லாம் தெரியல. ஜென்ஸ் டாக்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களாம். இப்பதான் பொண்ணுங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருக்காங்க போல. ஜென்ஸுக்கெல்லாம் யாரும் அங்க வீடு கொடுத்துருக்காங்களாம். பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டா ஏதாவது வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கும். கூப்பிட்டுருக்காங்க எல்லாம். நீ கன்னியாகுமரி வந்தா இனியன் வீட்டுக்கே வா. ஓ ஹஸ்பண்ட் வீட்டுக்கா? ஆமா ஸ்வீட் நீ வா. சரி இவனுங்க போட்டோ எதுக்கு அனுப்பியிருக்கா? இவங்கள காலேஜ்ல நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நீ பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன்னு என்னடி கேள்வி? இவனுங்க 2 பேருக்கு நடுவுல ஸ்க்ரூ குடுக்குற மாதிரி ராஜேஷ்னு ஒருத்தன் இருப்பானே. ஆமா ராஜேஷ்னு ஒரு டாக்டர் இருக்காரு. இடி நம்மள வம்பிழுக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? இவனுங்க 2 பேரும் ஸ்க்ரூ குடுக்க ஃபர்ஸ்ட் இயர்லயே அந்த ராஜேஷ் நம்மள கூப்பிட்டு பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டது ஞாபகம் இல்லையா? இல்ல ஸ்வீட்லன் எனக்கு எங்க பார்த்த மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. அது சரி உனக்கு ஞாபகத்துல இருந்தாதான் அது அதிசயம். அப்புறம் சரண் அண்ணாவை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல ஸ்வீட்லன். எடி லூசு உனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாள் அதான் நம்ம கடைசி எக்ஸாம் அன்னைக்கு சரண் அண்ணா நம்ம பின்னாடியே வந்து மது மித்ரன் உன்கிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படின்னு வந்துட்டே இருந்தாங்களே. ஆமால்ல யாரோ வந்தாங்க. ஆனா எனக்கு யாருன்னு தான் ஞாபகம் இல்ல. இவங்களெல்லாம் நம்ம காலேஜ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க பார்த்தேன்னா ஞாபகம் இல்லாமலே இருந்துச்சு. மது நீ யார் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேச மாட்ட. அதுவும் ஆம்பளைங்கன்னா அவ்வளவுதான். அதான் உனக்கு சடனா ஞாபகம் வந்திருக்காது.
நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த அண்ணனுங்க எல்லாம் ஃபோர்த் இயர் படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மள நல்லாவே தெரியும். ஆமா, இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? அது ஸ்வீட்லின், நீ சொன்னல கேம்ப் எங்க ஊர்ல தான் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் எங்களோட பழைய வீடு, அதான் இனியன்லாம் புது வீட்டுக்கு வரதுக்கு முந்தி ஒரு வீட்ல இருந்தாங்களே, அங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. தாத்தா தான் எங்க வீட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஓ, அப்ப கேம்ப் உங்க ஊர்லயா? அது மட்டும் இல்லாம மது, இவங்க எல்லாம் உங்க வீட்ல தான் இருக்காங்களா? அதான் நீ கன்னியாகுமரி வந்ததும் இனியன் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டியா? ஆமா ஸ்வீட்லின், நீ இங்கே ஸ்டே பண்ணிடலாம். ஏன் கூட ஸ்டே பண்ணிடலாம். நான் தாத்தா கிட்ட பேசுறேன். பாக்குறேன் மது, அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியாதுல்ல. உங்க இஷ்டம் சொல்லிட்டாங்கன்னா நான் உன் வீட்ல இருந்துடுறேன். சரி, சரண் அண்ணாலாம் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? 2 பேரும் பேசுறாங்க ஸ்வீட்லின். நான் வேற இது ஞாபகம் இல்லாம என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டதான் BA இங்கிலீஷ்னு சொல்லிட்டேன். லூசு, இவங்களுக்கு என்ன தெரியும்? நான் கனவா கண்டேன். எனக்கு தெரியாது, என் சிச்சுவேஷன் அப்படிங்கறதுனால நான் போய் சொல்லிட்டேன். தேவையில்லாம MBBS படிச்சுட்டு ஏன் வீட்ல இருக்கீங்கன்னு கேள்வி வரக்கூடாதுல்ல. ஆனா ஸ்வீட்லின், அவங்க எதுக்காக என்ன தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க? மது, மித்ரன் அண்ணா ரொம்ப நல்லவங்க. நீ என்ன சர்டிபிகேட்டா கொடுக்குறேன்? சீரியஸா தாண்டி சொல்றேன். இப்ப கூட நம்ம காலேஜ்ல மித்ரன் போய் கேட்டு பாரு, அவருக்கு அங்க நல்ல மரியாதை உண்டு. சரண் அண்ணா கொஞ்சம் வாய் அடிச்சாலும் அவரும் நல்ல டைப் தான். ஒருவேளை நீ டாக்டர் படிச்சிருக்கதா மறைச்சிருக்கலாம். சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்டு எதுக்கு வருத்தப்பட வைக்கணும்னு விட்டுருக்கலாம். அப்படின்னு சொல்றியா? வேற என்ன இருக்க போகுது? சரி ஸ்வீட்லின், எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டுட்டியே. சரி மது, எனக்கு இப்ப டியூட்டி இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடவா? சரிடி. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டைப்பிங் ஒர்க் இருக்குன்னு எதுக்கு ஜாடையா வந்து கேட்டாரு? அது மட்டும் இல்லாம டாக்டர்னு அவர் இதனாலதான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் எதுக்காக நம்மள தெரியாத மாதிரி அவர் நடந்துக்கணும்? லாஸ்ட் நாள் வர மித்ரன் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு டாக்டர் சரண் தான் சொல்லியிருக்காரு. நம்மள இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு? இதை தெரிஞ்சுக்கணும். என்னடாமா? என்ன, நீ ஃப்ரீயா இருக்கியா இல்ல வேலை ஏதாவது இருக்கா? என்ன திவ்யா, எதையோ பேச வந்துட்டு இழுத்துட்டே இருக்கா? நான் ஒன்னு சொன்னா நீ அதை ஏத்துக்க போறியான்னு தெரியல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியாதுண்ணா. சரிடாமா, சொல்லு. என்ன ஏதாச்சும் வேணுமா? ஆஹா. அப்புறம் வீட்ல யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? ஆஹா. அப்புறம் என்ன? நான் சொல்றேன், நீ கோவப்பட மாட்டியா? மாட்டேன், நீ என்னன்னு சொல்லு. என்னடா? வித்யாக்கு இப்போ கல்யாணம் வேணுமா? என்னடாமா, அக்கா போறத நினைச்சு இப்பவே ஃபீல் பண்றியா? என்ன 2 வாரம் இருக்கலாம். ஒருவேளை வித்யாக்கு இது பிடிச்ச கல்யாணம்னா ஓகேண்ணே. சரி. ஆனா வித்யாக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஃபோன் பண்ணாலே சைலண்ட்ல போடுறா. ஃப்ளைட் மோட்ல எல்லாம் அவ இதுக்கு முன்ன போட்டதே இல்ல. ஆனா அவர் கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருந்தா ஃப்ளைட் மோட்ல போடுறா. திவ்யா, எனக்கு கூட தான் ஸ்ருதியை பிடிக்கல. தாத்தா பார்த்து வச்சாங்க, வர வழி இல்ல. போக போக வித்யாவோட லைஃப் நல்லா தான் இருக்கும். அதை விட அவளுக்கு இப்போ கல்யாணத்திலே விருப்பம் இல்ல. எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணணும் அவளை? இல்லடா, நீ சின்ன பொண்ணா இருக்கல, அதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம். எனக்கு இனியாக்கு முன்ன கல்யாணம் பண்றதே ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் தங்கச்சியை வச்சுட்டு இவனுக்கு கல்யாணம் இப்போ ஒரு கேடான்னு கேட்பாங்க ஊர்ல. நீயே சொல்லு, உன் அண்ணன் அந்த மாதிரி பேசுறாங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லையா? அப்படி நான் சொல்ல வரலனே. ஆனா வித்யாக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பிடிக்கல. இந்த கல்யாண ஏற்பாடு நீ பண்ணதுல இருந்து அவ எப்பவும் டென்ஷனா தான் இருக்கா. அதெல்லாம் சரியாகும். அவளுக்கு ஏன் சுரேஷ பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, நீ எதுவும் கவலைப்படாத, அவ லைஃப் நல்லா தான் இருக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லைஃப் மாறும். உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குதானே? இருக்குனே. அப்புறம் என்ன, இப்போ ஏதாவது படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ இருந்துச்சுன்னா போய் அதை பண்ணு. சரிண்ணே, நீ எது பண்ணாலும் எங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். நிறைய வழியில விசாரிச்சிட்டோம். சுரேஷை பத்தி யாருமே தப்பா என்கிட்ட எதுவும் சொல்லல. வித்யாக்கு பிடிக்கலனாலும் என் மேல இருக்க நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா. எதுக்கும் அந்த ஆளை பத்தி ஒருத்தரோட கூட விசாரிக்கிறது நல்லது. எனக்கு 7 வயசா இவள மடியில கடத்திட்டு தாலாட்டு பாடுறதுக்கு? என்ன? ஒண்ணும் இல்லடா. சாம் என்ன? இன்னைக்கு டெண்டர் நடக்க போகுதுல. ஆமா. நாம ஃபைல கோட் பண்ணிருக்கோம்ல, அதான் சாம் எடுத்துட்டு வர போறானே ஃபைல். அத நீ அங்க சப்மிட் பண்ண கூடாது. அப்புறம் நான் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சாம் அதை எடுத்துட்டு வருவான். ஆனா நான் ஃபைல எவ்வளவு கோட் பண்ணிருக்கனோ அதை தான் நீ அங்க கொடுக்கணும். ஏய் இனியா, நீ என்ன மண்டக்கலந்தா இருக்க? இல்ல அன்பு, நான் யோசிச்சு தான் பண்றேன். ஃபைல் என்கிட்ட இருக்கும்போது நம்ம கோட் பண்ணிருக்க அமௌண்ட் வெளியே தெரியல. எப்பெல்லாம் சாம் எடுத்துட்டு போறானோ அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு கோட் பண்ணிருக்கேன்னு வேற கம்பெனிக்கு தெரியுது.
இனியா லூஸ் மாதிரி பண்ணாத. இதனால எத்தனை ப்ராஜெக்ட் கிடைக்காம போனாலும் ஒண்ணும் இல்ல. எனக்கு சாமால நம்பிக்கை இருக்கு. நீ இந்த மாதிரி கிறுக்கு வேலை பாக்குறதுனால சாமுக்கு எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் விரிசல் வர போகுது இனியா. சாமா இந்த ப்ராஜெக்டான்னு கேட்டா எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சாம் தான். நிறுத்து, எங்களுக்கு தெரியும். அவனே சும்மா சும்மா என்கிட்ட புலம்பிட்டே இருக்கான். இனி அன்பு என்ன திட்டினா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு. நீ தப்பா நினைச்சிருவியோன்னு அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. அதுக்கு இனியா அவனுக்கு தெரியாம இப்படி நீ ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அதை அங்க நான் சப்மிட் பண்ணும்போது இதுதான் அவனை நான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆம்பளை நீங்க செய்யறதே சரி நினைச்சுக்கிட்டு இருக்காத. உன் அளவுக்கு அவளுக்கு மூளை இருக்கலாம். அவ சொல்லத காது கொடுத்து கேளே. பாட்டி சொல்றாங்க பாரு. அப்புறம் இதோ நான் சாம்க்கு தெரியாம நடக்கல. அப்புறம் சாம்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாம்ட்ட இருக்க ஃபைல நம்ம கோட் பண்ணிருக்கோம்ல, அதே அமௌண்ட்ல ஆப்போசிட் கம்பெனி கோட் பண்ணிருந்தாங்கன்னா நான் ஷூரா சொல்றேன் அன்பு, சாம்ட்ட இருக்க அந்த ஃபைல் மூலமா தான், அதான் சாம் மூலமா தான் இன்ஃபர்மேஷன் வேற கம்பெனிக்கு பாஸ் ஆகுது. என்ன இனியா நீ சாமியே சந்தேகப்படுறியா? ஐயோ நான் சாம சந்தேகப்படல அன்பு. ஆனா சாம யூஸ் பண்ணி நம்மள வீட்டுறதுக்காக யாரோ நடுவுல இருக்காங்கல்ல, அவங்கள குழப்பி விட்டு அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் சாம் இந்த மாதிரி ஐடியாவை எனக்கு கொடுத்தான். அப்புறம் நான் கோட் பண்ணிருக்காமோன்னு சாம்க்கே தெரியாது. சாம் சொல்லிதான் பண்றியா? ஆமாப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கெல்லாம் எதுவும் ஆகாது. அப்போ ஓகே. ஐயே, நீ கிளம்புற நேரம் கேளு, நான் ஃபைல் எடுத்தாரேன். கிளம்பிட்டேன்டி. சரி, சீக்கிரமா வர பாத்துரு. தாத்தா பர்த்டே கேக் கட் பண்ணணும்ல. சரிங்க மேடம். இப்படி அம்சமா கிளி மாதிரி பிள்ளை கிட்ட வச்சுக்கிட்டு கிளிய தேடி போவாம சுருட்டையும் பரட்டையும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். பாக்கும் போதே எம்பிட்டு அழகா இருக்கு. ஏன் மக்கா? என்ன செல்லு? செல்லுவன் பல்லுவன் தான். ஏன் மக்கா கிளி மாதிரி பிள்ளை கிட்ட வச்சுக்கிட்டு சுருட்டை உனக்கு தேவையா? நினைச்சேன் இப்ப இததான் பேசுவீங்கன்னு. எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லியாச்சு நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நாங்க பார்க்காத ஃப்ரெண்டா? மக்கா, என் பியாத்தி இனியாவை கூட்டிட்டு நீ வெளியே போகும்போது அழகுலயே அழகு, அம்பிட்டு அழகு. பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. நீ என்னடானா அந்த சுருட்டையை கூட்டிட்டாலே பாக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்ல அழகான பொண்ணு கிடைக்கிறது எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ அழக பக்கத்துல வச்சுக்கிட்டு வெளியே தேடிட்டு இருக்க. பாட்டி இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி எல்லாம் முடிஞ்சு மறுபடி சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுல இனியா மனசுலயும் அப்படி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. செல்லு இதை திரும்ப திரும்ப பேசி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க கொச்சப்படுத்திட்டே இருக்காதுங்க. நீ என்ன பாத்துட்டே இருக்க? என்ன பார்த்தாவ? இல்ல குட்டிமா, பாட்டி தான் டயலாகா அடிச்சு விடுதலாம். இந்நேரத்துக்கு நீ கொதிச்சு எழும்ப வேண்டாமா? நீ என்னன்னு கேட்டுட்டு இருந்த? நீ கொதிச்சு எழும்பி இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு பல்ல காட்டிட்டு இருக்க. அது என்னமோ தெரியல குட்டிமா, இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அப்படி பேசாதுங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். ஓஹோ, இன்னும் 3 வாரத்துல எனக்கு கல்யாணம். ஆக மொத்தம் நான் ஆசைப்பட்டதை நடக்கலாம் ஏதோ ஒண்ணு. அப்புறம் நம்மள வச்சு பேச மாட்டாங்கல்ல. வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். புதுசாலாம் நான் எதுவும் அனுபவிக்க போறதில்ல. ஆனா மித்ரன் எதுக்காக என்கிட்ட பொய்யா நடிச்சிட்டு இருக்காரு? தெரிஞ்ச எதுக்காக தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு? என் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய விஷயத்த நான் இழந்து ஆசைப்பட்டு என் ஸ்னோலினை தவிர எதுவுமே எனக்கானது இல்லைன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப போய் ஏன் இந்த நாடகம் எல்லாம்? எனக்கு நிறைய கஷ்டத்தை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட சேர்த்து அதெல்லாம் தாங்கிக்கிற மன வலிமை எனக்கு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் நாள் மித்ரன் என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சிருப்பாரு? மியாவ் மியாவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மியாவ் சொல்லுதா? என்ன மது, என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னாச்சு? என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்ல. அதுக்காகலாம் அதையே நினைச்சு நான் வருத்தப்படுறதே இல்ல. ஏன்னா என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாத ஒரே ஒரு சொத்து என்கிட்ட இருக்கு. அது என் குழந்தை மட்டும்தான் டாக்டர். சரி மது, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணி அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னே தெரியாதவங்க மூலமா எல்லாம் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இங்க எல்லாரும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் மட்டும் நான் அழகா பிறந்ததுனாலதான் என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா ஆயிடுச்சோன்னு யோசிக்காத நாளே இல்ல. சரி மது, இப்ப எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? மித்ரன், என்ன மது? இது உங்களுக்கு முன்னமே தெரியும் தானே? ஆகா, மித்ரன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி சமாளி. மது கோமல வெறுப்பு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ வாழ்க்கைய உன்னால மாத்தவே முடியாது. கொஞ்ச நாள் போனா இன்னும் எவனுக்காவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதான். அவ லைஃப சேஞ்ச் பண்ணணும்னா இப்ப நீ அவ மைண்டுக்கே போய் தான் பேசணும்.
இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு முன்னமே என்ன தெரிஞ்சிருக்கு டாக்டர். ஆனா தெரியாத மாதிரியே என்கிட்ட நீங்க நடிச்சிருக்கீங்க. சரி, என்ன நடிச்சேன்னு முத சொல்லுங்க. ஏன் டாக்டர் உங்களுக்கு தெரியாதா? என்ன முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெரியாத மாதிரியே நடிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன மது சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இன்னொருத்தரோட மனைவியா தான். உன்கிட்ட வந்து நான் உன்னை காதலிச்சேன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட தான். சரி மது, இப்ப நான் உங்ககிட்டயே ஒண்ணு கேக்குறேன். முத நாளே என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனதுனாலதான் நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் நான் கூட கேட்டேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் தங்கச்சிக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, அதான் கேட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. இதுக்கு முன்ன நான் உங்க கூட பேசியிருக்கேனா? இல்ல. அப்புறம் எப்படி மது நீங்க எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல தானே படிச்சீங்க? உங்களை எனக்கு முன்னமே தெரியும் நான் சொல்ல முடியும்? நீங்களே ஏதாவது காரணத்தினாலதான் உங்களை பத்தி நீங்க மறைச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதே கேள்வியை கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த முடியுமா? முடியுமா? ம், அதனாலதான் நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானான்னு கேக்குறா? ஒருவேளை வேற ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நான் மதுவை காதலிச்சது எனக்கு ராஜேஷ்க்கும் சரணுக்கும் மட்டும்தானே தெரியும். இதுக்குதான் காலையிலே நான் இருந்த பக்கமா வந்தியா? சோ போட்டோ எடுத்து ஸ்வீட்லினுக்கு அனுப்பியிருப்பா. அவ அவளுக்கு தெரிஞ்சதை மட்டும்தானே சொல்லியிருப்பா. சோ வேற எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான், வேற என்ன? ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த மறைக்கிறாள்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை இப்ப நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கறதுனால எனக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதா? அதனால உங்க மனசுதான் கஷ்டப்படும். அப்புறம் மது, நீங்க வெளியே சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க. சோ வி ஆர் டாக்டர்ஸ். ஒருத்தங்களோட மைண்டை எப்படி ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியும் தானே? இல்ல மித்ரன், கூப்பிடலாம் தானே? கூப்பிட்டதுக்காக தானேங்க பேரே வச்சிருக்காங்க. என் லைஃப்ல நான் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன். ஆனா நான் இதை பத்தியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணதே இல்லை. ஸ்னோலினோட சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் மறந்து போயிடும். சடனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெரியாதவங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, அதுக்கு பின்னாடி. ஆமா, லாஸ்ட் நாள் டாக்டர் சரண் என்கிட்ட மித்ரன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பின்னாடியே வந்திருக்காரு. அது யாருன்னு நான் கவனிக்கல. இப்பதான் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. மித்ரனும் நீங்க தான். என்கிட்ட உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆகா, இதுக்கு என்னடா இப்ப சமாளிக்க போறேன்? சரி, அடிச்சு விடுவோம். வேற என்ன? ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்காக தான். ஆட்டோகிராஃபா? ஆமா, லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்க. நான் 4th இயர் படிக்கும் போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணீங்க. அப்புறமா நான் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நாள் உங்களை பார்த்திருக்கேன். சோ ஒரு தடவை பார்த்தாலும் காலேஜ் விட்டு வெளியே போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்குறது என்னோட பழக்கம். நீங்க வேணா உங்க பேட்ச்ல படிச்சா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்களாம். கூடவே பாய்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓ, அவ்வளவுதானா? இல்ல, நான் ஸ்வீட்லின் தவிர யார் கூடயும் கான்டாக்ட்ல இல்ல. அது தெரியும் இல்லடி எனக்கு, அதனால தானே இப்படி ஒரு பிட்ட போட்டேன். சரி, இப்போ என் மேல உள்ள கோவம் எல்லாம் போச்சா? ம், அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. சாரி. நீங்க வேற மாதிரிங்க. நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேனா அதை எதுக்காகன்னு கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாம சரி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டீங்க பாத்தீங்களா? இப்ப கூட எதுக்காக அப்படி மறைச்சீங்கன்னு நீங்க கேட்கல. அதனால நீங்க நல்லவர் தான். சோ சோ என்ன? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட இந்த சிரிப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மது. ஓய் மியாவ். உங்க அம்மா அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. மியாவ் எப்ப அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆக போறீங்க? ஓ, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தானா? அப்போ ஓகே. இப்ப கூட மித்ரன், எனக்கு என்ன ப்ராப்ளம்? எதனால நான் வந்து டாக்டர் படிச்சுட்டு இப்படி வீட்ல இருக்கேன்னு நீங்க கேட்கல. இதுல கூட நீங்க என்ன வருத்தப்பட வைக்கல. சோ ஸ்வீட்லின் சொன்ன மாதிரி நீங்க நல்ல கேரக்டர் தான். என்ன மது, நல்ல கேரக்டர் தானா? கேட்ச் பண்ணிட்டேனா?